இல்ல ஐயா வந்து நம்மகிட்ட கல்லூரி அமைக்கிறது கேட்டிருக்காங்க. அதான் அதுக்கு ஏற்கனவே கல்லூரி அமைக்கிறதுக்கான வாங்கியிருக்காங்களாம். ஆனா பட் நின்றுச்சுன்னு சொல்றாங்க. சோ அதோட ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிருக்கோம். கேட்டதுக்கு அப்புறம் அது நிறுவனத்துக்கான பாசிபிள் இருந்தா கண்டிப்பா அது நம்ம சைட்ல இருந்து வேலைன்னு முதல்வர் வந்து அறிவிப்பாங்க. இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் குருவை சிறப்பு தொகுப்பு அறிவிச்சிருக்கீங்க. ஆனா தண்ணியே இல்லாம கரண்ட் இப்போ லோ பேஸ் ஆகுது 18 மணி நேரம் கரண்ட் எதுவும் பாசிபிளா இல்ல. அப்ப விவசாயிகள் என்ன சொல்றாங்க, கூடுதலா நிவாரணம் கொடுக்கணும். ரெண்டாவது கர்நாடகாவில பேசி கர்நாடகத்தை பேச்சுவார்த்தை பண்ணணும். ரெண்டாவது இதுக்கு தேவையான பொருளாதார இழப்புல வழக்கு மூலமா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப தமிழக அரசு சார்பில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல இதுக்கான குழுக்கள் போட்டு முதல்வர் அவர் வந்து ஆலோசனை செய்துட்டு இருக்காங்க. விரைவில் இதை பத்தி அவங்க தலைவரே அறிவிப்பாங்க. இப்ப மேகதாட்டுல வந்து நாங்க அவங்க வந்து ஆல்ரெடி 1200 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. அவர் மத்திய அமைச்சர் வந்து பிரதமரை நேர்ல பார்த்து சிவகுமார் அங்க இது நடத்திட்டு இருக்காரு. நம்ம கடிதம் மட்டும்தான் எழுதியிருக்கோம். வேற என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறோம்? இல்ல அதெல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க சார். அதெல்லாம் முதல்வர் பண்ண வேண்டியது. அதை அவங்க பண்ணிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாசம் வந்து 9.19 டிஎம்சி நம்மளுக்கு வந்து கர்நாடகா தரணும். ஆனா இது வரைக்கும் அவங்க தரல. மேட்டூர் டேம்லயே ரொம்ப 79 அடி தான் இருக்கு. 40 டிஎம்சி தான் இருக்கு. இப்ப குடிநீருக்கே தண்ணி பற்றாக்குறை வருங்கிற நிலைமையில அதை பேசுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுவாங்க சார். நீங்க வேளாண்மை துறை சொன்னதான் இதை கேளுங்க சார். ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல கடந்த ஆண்டு வந்து 1590 மெட்ரிக் டன் வந்து பச்சை பயிர் கொண்டு வந்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து மொத்த இலக்கைய வந்து 190 மெட்ரிக் டன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கடந்த ஆண்டே வந்து ஒரு பற்றாக்குறையோட தான் இருந்துச்சு. விவசாயிகள் வந்து தனியார் கிட்ட வந்து கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப வெறும் 190 டன்னு போது நிறைய விவசாயிகள் வீட்டுல வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. அந்த இலக்கை உயர்த்தி தரத்துக்கு மத்திய அரசு வழிவகுக்கிறோம். அது என்ன மாதிரி? இல்ல சார், நாங்க எங்களோட வேளாண்மை துறை சார்பா வந்து அந்த கொள்முதல் பண்றதுக்கான நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். விரைவில் அதையும் நாங்க முதல்வரும் நாங்களும் சொல்றோம். பாஜகவோட ஜெராக்ஸ் தான் தாவேகா அப்பதான் விஜய் பேசுறாருன்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு. சார் என்ன பண்ணாலும் அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் சார் இருப்பாங்க. விவசாயம் தான். அவங்க புத்தகம் கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும். நாங்கள் ஏற்கனவே இங்கேயே இந்த இதில் அதுக்காக தான் ஒரு 60 ஏக்கர் நிலமும் வச்சுருந்தேன். விவசாய கல்லூரி கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பகுதியில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அப்போ அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் அந்த ஊர் நம்ம ஊர் பக்கம் தான் சேர்க்கிற தொப்பு தான் அவர். அதனால் அவர்கிட்ட சொன்னேன் செஞ்சிருவோம்னாங்க. அப்புறம் அவங்க சென்ட்ரல்லேருந்து உள்ள அது என்ன மோடியோட ஸ்கீம்ல இருந்து 55 ஏக்கர் போதும் 110